Friends, thank you for your wonderful entertainment. Ponga. Very good. Ponga. என்னது பாட்டு கூத்து கும்மாளம் பேர்த்டே பார்ட்டியா? நான் இல்லனா அம்மாவும் பொண்ணு மாட்டம் போடுறீங்களா? இல்லைங்க. இந்து இத உன்கிட்ட சேர்மன் கொடுக்க சொன்னா. ஸ்ரீராம். ஏய், நீ என்ன பண்ண? சும்மா ஒரு காதல் குழப்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாய் ஃப்ரெண்டா? இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. லவ்வா? அவங்க ஏதோ கேலி பண்றதுக்காக இத கொடுத்திருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ன நம்புங்க. அச்சச்சோ. நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ என்கிட்ட சொல்றது பொய்யா இருந்தா அந்த பையன் இந்த பையனை மாதிரி ஆயிடுவான். எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. தேங்க்ஸ். இவன் தானே? அங்கிள் ப்ளீஸ், அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அங்கிள். நான் விளையாட்டுக்கு தான் அந்த பொம்மையை கொடுத்தேன். ஓ, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல அங்கிள். ஓமா. கண்ணை திறந்துக்கிட்டு வண்டி ஓட்டுறான் மடையா. கனவா? கனவில் அந்த பையன் வந்தானா? நானும் வந்திருப்பேனே. ஆமா, யார கொண்டாங்க? நிச்சயமா அவன் தான் சத்திருப்பா. அதான் இந்த கத்துற. இல்லப்பா, எனக்கு காதல் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கனவு அத பத்தி இல்ல. பொய்யே? இல்லப்பா, நிஜம். எது காதலா? இல்ல, கனவு. கனவையாவது உண்மையான ஒத்துக்கிட்டால, கனவுல கூட அவன் வரக்கூடாது. நீ தூங்கு, நான் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அம்மா, அப்பா எங்க? என்னதடா சொல்றது? வர வர உங்க அப்பா போற போக்கே எனக்கு புரியல. ஏ, என்ன பண்றாரு? சொல்லு, நான் கரெக்ட் பண்றேன். உன்னோட வெயிட்ஸ் எல்லாம் எடுத்து செய்யறாரு. உன்னோட ட்ராக் சூட்டையும் ஷூஸையும் மாட்டிட்டு ஜாகிங் போறாரு. இதெல்லாம் யாருக்காக செய்யறாருன்னே தெரியல. கவலையே படாதம்மா. அந்த ஓல்டு மேன் யாருக்காக இப்படி பண்றாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓல்டு மேனா? உங்க அப்பாவா? போட்டேன்னா? அது சரி. ஓல்டு மேன், இதெல்லாம் யாருக்காகன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஐ டோன்ட் டச் மீ சும்பு. எங்க போறது? நானும் அதுக்காக தான் வந்தேன். ஏய், என்ன இதுதான் ஜாகிங் ட்ரெஸ்ஸா? சிச்சி, இது அவசரமா போக்கிங் ட்ரெஸ்.
என்ன உளற? அது சரி, குடிக்கிற தண்ணி வேணா பாட்டில் எடுத்து வரல, எதுக்கு சொம்பல் எடுத்து வந்திருக்க? சச்சா, இந்த தண்ணியை குடிக்க கூடாது. அப்புறம் அடிச்சு கழுவுற தண்ணி இது. கால கலவர வீட்டுல வந்து கலவலாம்ல? என் அர்ஜென்சி புரியாம பேசாதீங்க சார். நீங்க ஜாகிங் போங்க, நான் ஒரு நல்ல லொகேஷனா தேடிக்கிட்டு இருக்கேன். நீயே வெக்கேஷன்ல விஷயம் எல்லாம் பண்ணுவேன், உனக்கு என்ன லொகேஷனு? ஆஹா, கிடைச்சிருச்சு ஸ்பாட்டு. வெளிநாடு போனாலும் டாய்லெட் வந்தாக்க போதருதான்னு தெரிஞ்சுக்கோ. சைன் சக்காங் சக்காங் சைன் சக்காங் சாங். அப்பா ஏய் பப்ளிக்ல என்னப்பா ஃபாலோ இதெல்லாம்? இந்த வெயிட் லிஃப்டிங் ஜாகிங் இதெல்லாம் யாருக்காக? உங்க அம்மாவுக்காக இல்ல. அட பாவி மனுஷா, எங்க அம்மாவுக்காக இல்லனா வேற யாருக்காக? வேற யாருக்காக? இப்படி கஷ்டப்பட்டு நான் உடம்ப ஸ்லிம் ஆக்குறது எல்லாமே உனக்காக தான். எனக்காகவா? ஏ நான் இடத்துக்கு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது என்ன பார்த்துட்டு இவர் யாரும் பிரதரான்னு உங்களை கேட்டா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்பா, உன்னை பிரதர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷமே இல்ல, ஃபாதர்னு சொல்லிக்கிறதுல தான் ரொம்ப பெருமை. செம கட்டைகளா இருக்காளுங்களே, பார்க்க தேடி பெருசுகள்லாம் ஏன் ஜாகிங் வருது இப்பதான் புரியுது. அட பாவி மனுஷா. 18 I am studying, you know. What's your age? My age 30. 30? Unbelievable. He is lying here. He must be... It is truth la. In 1990 I am in 30. 2000 I am 40. Still I am bachelor. அப்பா சா கட்டிக்கிறானே. அப்பா அப்பா என்னப்பா? ஏ பப்ளிக் பிளேஸ்ல அப்பான்னு கத்தாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நல்ல வேலை இவளுக்கு தமிழ் தெரியாதனால என்னோட டிவைஸ் ஃபைல் ஆகல. மேட்ரு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன வயசு இருக்குன்னு எனக்கு ரெண்டாவதுக்குள்ள பெரிய தகராறு. ரெட் இருக்கு, அது வந்து 30ங்குது, ஒயிட் வந்து எனக்கு 40ங்குது. ஆண்டவன் வேற எக்கச்சக்கமான பர்சனாலிட்டியோட என்ன படைச்சு தள்ளிட்டானா. இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் மட்டும் ஜாகிங் கண்டினியூ பண்ணேன். என்ன யாரு வச்சுக்கிறனே உங்களுக்கு சண்டை வச்சுக்கிறது இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது பிரதர். Not you, your son. ஐயோ, என் மகன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பெருசு, நீங்க டை அடிச்சு எங்கன்னு கட்டிக்கிட்டாலும் நீங்க ரிட்டையர்ட் பார்ட்டி தானே எங்களுக்கு தெரியும். ஐயோ, தமிழ் தெரிஞ்ச பாட்டி உங்களுக்கு இருக்கு. கேட்டும் ஊரே யாவரும் கேளீர். இது வேறயா? வேற மொழிக்காரங்க தமிழ் பேசுறத கேட்கும் போது எவ்வளவு இனிமையா இருக்குல்ல? இல்ல, என்னடா அங்க பெரிய கலவரமே நடக்குது போல இருக்கு. ஐயோ, போலீஸ்! பார்க்கல இருந்தது போய் பெருசுபடுத்துறீங்களே போலீஸ் சார். எங்க ஊர்ல மெரினா பீச் ஒண்ணு இருக்குது. அதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய கடற்கரை. அங்கேயே நாங்க மனித தலையா இல்லை கடல் அலையான்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருப்போம். 2 அடிக்கு ஒரு நெருப்பு வச்சிருப்போம் சார். அதை தாண்டி போறதே ஒரு ஜாகிங் தான் சார். ஆகா, லைட் போட்ட கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் வாஷிங் கூட முடியலையே சார். அப்பா, நம்ம தமிழ் செல்வம்பா. அவனேதாப்பா. சார், ஒரு பழைய வேஸ்ட் பேப்பர் இருந்தா கொடுங்க சார். அடடா, சொல்ல சொல்ல கேட்காம பேக் சீட்ல ஏத்துறீங்களே, அப்புறமா வண்டியவே வாட்டர் வாஷ்க்கு விட போறீங்க. காலையில ஆயின அது இல்லைனா அவன் சொன்ன ஆய் ஏதுன்னு இப்பதான் புரியுது. ஆயிப்பையன் எதுக்கு குனிய வைக்கிறீங்க? ஜாப்பனீஸ் வணக்கமா? இதுதான் போலீஸ் பிரம்படிங்கிறதா? அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா. ஸ்ரீராம் கமேஷ்மிகோ ஃபைலியர். இவரு தான் கனவுல வந்தவரு, பொம்மை கொடுத்தவரு இல்ல? இல்லப்பா, அப்ப அவரு வேறயா? அவர்தான் இவரு. எவரு? பொம்மை கொடுத்ததா நீங்க நினைக்கிறவரும், என் கனவுல வந்ததா நீங்க சொன்னவரும் இவர்தான்ப்பா. ஓஹோ, அது எப்படி? பொம்மை கொடுத்தவரும் கனவுல வந்தவரும் இவர் தான் நான் நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் உங்க பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு போயிருந்தாலும் இந்த டைரி மூலமா உங்க கூட தங்கிக்கிட்டு இருக்காருல்ல. அவசரத்துல நாங்க ட்ரெயின் ஏறும்போது இடிச்சுக்கிட்டோம். புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுல இந்த டைரி எனக்கே தெரியாம என்கிட்ட வந்துருச்சுப்பா, வந்துருச்சு. உனக்கு தெரியாத ஒருத்தனை நான் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தெரிஞ்சவனோட நீ சேரணும்னு ஆசைப்பட்டா உங்களை பிரிச்சிடுவேன், அவனை கொன்னுடுவேன். ஒரு பொய்ய உண்மைன்னு நினைச்சு அனாவசியமா என்ன சந்தேகப்படாதப்பா. அவனை ஒண்ணு பண்ணிடாத. இந்த தைரியம் நானே அவன்கிட்ட கொடுத்துடுறேன். நான் கொடுக்கறேன். இனிமே நிக்கிற ட்ரெயின்ல நின்னு ஏறு, ஓடுற ட்ரெயின்ல ஓடி ஏறாத. ஒரு தடவை டைரிய தொலைச்ச மாதிரி ஒரு நாள் உன்னையே தொலைச்சு எவனையும் தொலைக்க வச்சிடாத. காதல் காதல் காதல், லவ் லவ் லவ், காதல் காதல், லவ் லவ்ங்க.
என்னப்பா பிளாக் டிக்கெட் விக்கிற மாதிரி காலேஜ்ல காதல வித்துட்டு இருக்க? காதலுக்கு தூது அனுப்பணுமா இந்த மயில்சாமி அனுப்புங்க. பொதுவா ஆம்பளை பசங்க பொண்ணுங்களுக்கு ஈஸியா லவ் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஆனா பொண்ணுங்க தான் பதில் லெட்டர் கொடுக்குறது யோசிப்பாங்க. உங்களால கொடுக்க முடியாத லெட்டரை என்னால கொடுக்க முடியும். அதுக்கு போஸ்டர் சார்ஜ் 100 வெள்ளி. ஓசில கிடைக்கிற காதலுக்கு செலவு பண்ணி ஏன் லெட்டர் கொடுக்கணும்? வாட் ஓசில கிடைக்குதா? ஒரு பொண்ணு மட்டும் லவ் பண்றதுக்கு ராயல்டி கேட்கட்டும். அப்புறம் எவன் எவ்வளவு காதலிக்கிறான்னு பாப்போம். என்ன நீங்க ஆம்பளை பசங்க இவ்வளவு குறைச்சு இட போடுறீங்க? ஆமையா 10 பசங்க முன்னாடி ஒரு பொண்ணு ஈஸியா கிராஸ் பண்ணிடுவா. அதே 10 பொண்ணுங்க முன்னாடி ஒரு பையனை ஈஸியா கிராஸ் பண்ண சொல்லி பாப்போம். இத பார், இந்த லெட்டர் கொடுக்கறதெல்லாம் ஓல்ட் ரூட். நான் கொடுத்தது நியூ ரூட். எப்படி? பரிசு வாங்கின ஹீரோயின் வரட்டும். ஹீரோவை கைய பிடிக்குதா இல்ல சரமாரியா வெடிக்குதான்னு பாப்போம். இந்த பியூனுக்கு ரொம்ப லொல்லுடி. பை பை. ஹாய், வாட் a சர்ப்ரைஸ். உன்னை நான் லெஃப்ட்ல எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது. உங்க அப்பா ரொம்ப ஜோவியல் டைப் இல்ல? நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஆடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஐ லைக் him. எங்க அப்பா கூட அப்படிதான். நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். ஐயோ லெஃப்ட் நின்னுச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியாயிடும். ஐயோ லிஃப்ட் ஃபோன் கூட வச்சுல. ஏன் பயப்படுற? நீ என்ன தனியா இருக்க? என் கூட தானே இருக்க. நான் கொடுத்த பொம்மை எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? ஏய், இந்துவோட அப்பா இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஹலோ அங்கிள், இந்துவை பார்க்க வந்தீங்களா? நான் அவளை பார்க்க வரல, பிரின்சிபலை பார்க்க வந்தேன். ஓ, இந்த பக்கம் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க அங்கிள். அப்பா, கரண்ட் வந்துருச்சு. கிரேட் எஸ்கேப். இந்து, ஏய், கங்க்ராச்சுலேஷன். டேய், நல்ல சான்ஸ் கிடைச்சது. கட்டி பிடிச்சோட விட்டுட்டியே. ஒரு கிஸ் அடிச்சிட கூடாதாடா? நிலைமை தெரியாம உளறாதீங்கடா. அவ ஒன்னும் ஆசைகளை என்ன கட்டி பிடிக்கலடா. லிஃப்ட்ல என்ன பயத்துல மயங்கி மேல விழுந்துடா. போய் தண்ணி கொண்டு வாங்கடா. இதை யாரோ பிடிங்க. டேய், பிடிங்கடா. இந்து, இந்தா. இந்து, இந்து. இந்தா. என்னாச்சு? குழந்தை அழுதுது, அண்ணன் அணைச்சுக்கிட்டாரு. அடச்சி. அச்சத போட உங்க அப்பா வந்திருக்காரு. இந்த டைரி என் பொண்ணு கிட்ட தெரிஞ்சு வந்ததா தெரியாம வந்ததான்னு எனக்கு தெரியாது. தெரியாம வந்ததுன்னு அவ சொல்றா, நானும் அது நம்புறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு பெத்தவங்க பசங்களோட இருக்கிற நேரத்தை விட டீச்சர்ஸ் இருக்கிற நீங்க தான் அவங்களோட அதிக நேரம் இருக்கிறீங்க. அதனாலதான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல ரிமார்க்ஸ் என்ற காலத்துல பசங்களை பத்தி நீங்க எழுதுறது பார்த்து தான் நாங்களே அவங்கள கரெக்ட் பண்றோம். ஏன் பொண்ணு இந்த பாடத்துல வீக்குன்னு நீங்க எழுதுனா வீட்டிலே டியூஷன் மாஸ்டர் வச்சு இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா அவ காலேஜ்ல காதல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா நான் ஸ்டெண்ட் மாஸ்டர் ஆயிடுவேன். என் பொண்ணை இந்த காலேஜ்ல சேர்க்கும் போது இந்து டாக்டர் ஆஃப் கருணாகரன் தான் சேர்த்த. அவ படிச்சு பட்டம் வாங்கும் போது இந்து லவர் ஆஃப் சோன் சோன் வர்ற மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படி அவ வந்தா நான் உங்களை தான் கேட்பேன். ஸ்ரீராம், மிஸ் ஆயிடுச்சு.